பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதிக்கிற தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவனிடத்தில் நம்முடைய விருப்பங்களை சொல்லி நம் தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். ரொம்ப நல்லது. அவர் நம் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். மார்க் 1 அதிகாரம் 40 வசனம். அப்போது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு ரொம்ப ஆண்டவர் அப்படியே உருக செய்கிற ஒரு ஜெபம். அவன் என்ன செய்கிறான்? குஷ்டரோகி, உலகத்தால் ஒதுக்கப்பட்டவன், அருவறுக்கப்பட்டவன், தீட்டு என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு அவரை பார்த்து, தகப்பனே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். என்ன பதில் வந்தது அவரிடத்தில் தெரியுமா? அவனை பார்த்து மனதுருகி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். நம் தேவைகளை சொல்லி ஜெபிப்பது ரொம்ப சந்தோஷம், நல்லது, கர்த்தர் விரும்புகிற காரியம். அதே நேரத்தில் ஆண்டவரே, இது என்னுடைய தேவை. அந்த இடத்துல அந்த மனிதன் தன்னுடைய தேவையை சொல்லலை, ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்பார்த்தான். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த காரியம் நடக்கட்டும். உமக்கு சித்தமானால் என் பிள்ளைக்கு இந்த இடத்துல திருமணம் நடக்கட்டும். உமக்கு சித்தமானால் இந்த கல்லூரியில் என் பிள்ளைக்கு இடம் கிடைக்கட்டும். உமக்கு சித்தமானால் இந்த இடத்தை வாங்கட்டும், உதவி செய்யும். இப்படி எல்லாவற்றுக்கும் தேவ சித்தத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து மனதுருகுகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர், அதை நிறைவேற்றி முடித்தவர். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை போலவே அவர் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், அவர் சித்தத்தின்படி நம் தேவைகளை அவரிடத்தில் கொண்டு செல்வர்களாய் இருக்கும் பொழுது நான் சொல்லுவேன், உடனடியாய் பதில் வரும். சிறு பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. அடம் பிடித்து வாங்கி கொள்ளும், பின்பு அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏண்டா இதை வாங்கி கொடுத்தோன்னு பெற்றவங்க கஷ்டப்படுவாங்க. அதை வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படும். என் தேவ பிள்ளையே, ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்திற்கு அனுமதிக்கும் பொழுது நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் செய்கிற காரியம் பெஸ்ட்டாக இருக்கும். நாம் நினைப்பதை காட்டிலும் மேலாக இருக்கும். இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதரனை, தெய்வ சித்தத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? தெய்வ சித்தத்துக்கு உன் வாழ்க்கையில் தேவைகளை ஒப்பு கொடுப்பாயா? உன் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் இன்றைக்கே அவர் சித்தத்தின்படி உங்களையும் என்னை நடத்த விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். உங்களுக்கு அவர் கையினாலே அவருக்கு சித்தமானது வாய்க்கணும்னு விரும்புனீங்கன்னா இப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தெய்வ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இரக்கம் நிறைந்தவரே, உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்கள் விருப்பம் அல்ல ராஜா, உம் விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.